தமிழன் வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் தமிழ் எப்படி இருந்திருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அது நாம் மட்டும் அறிந்தால் பத்தாது. நம்முடைய மாணவ செல்வங்களிடம் எடுத்து செல்கின்ற பணியில், ஏன்னா மற்ற இப்போ அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தமிழ் மீடியம் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அது எளிதாக இருக்கின்றன. நமக்கான சேலஞ்சஸ் இங்கே வருகை தந்திருக்கின்ற டீச்சர்ஸ்க்கான சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஆங்கில வழியில் பாடம் சொல்லி தரும் பொழுது ஒரே ஒரு பாடம் மட்டும் தமிழ் மொழியில் பாடம் சொல்லுங்க, அது சாதாரண விஷயங்கள், மிகப்பெரிய சேலஞ்ச். அதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. உள்ளபடியே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைங்களை அந்த ஸ்லாங்குன்னு கொண்டு வந்து தமிழை நீங்கள் உள்ள புகுத்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆங்கிலத்தையே அவங்க டேமில் அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த குழந்தைங்க. இந்த தமிழுக்கான அந்த அந்த அழகை நம்ம உச்சரிக்க செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கான இந்த ஒரு பயிற்சி வழங்கும்போது இது மாதிரி பல்வேறு விதத்தில் ஒரு 5 வகையான விதத்தில் இந்த பாடங்கள் நடத்தப்பட இருக்கின்றது. ஒரு பயிற்சியை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் லாஸ்ட் இயர் இதே மாதிரி நாங்கள் நடத்தணும். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்சஸ் நம்ம டீச்சர்ஸ்க்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார்வசனாக காலமாக ஆரம்பிச்சு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்குது கூட என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்று நான் நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள். தமிழ் மொழியினுடைய பெருமையை நாம் உயர்த்தி நாம் படிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, கடமை நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்குது. ஏன்னா நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தமிழை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளணும். ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலிட்டி எங்கே தேவையோ அந்த மொழி எல்லா மொழியும் கற்றுக்கலாமே. நம்முடைய அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் இருக்கிற 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழியிலும் படிக்கலாங்க. ஸோ வித்தவுட் எனி கம்பல்ஷன். ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கும்போது நாம் யார் என்பதை தெரிந்து கொள்கின்றது, நம்ம ஸ்டேட்டில் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்துவிட வேண்டும். ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் பார்த்தேன், செல்ஃபோனை உயர்த்தி பிடிக்கின்ற நாம் இனி செம்மொழியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நாடாக அமைந்திட வேண்டும். மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள் என்கின்ற விளக்க உரையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி தனியார் சுயநிதி மற்றும் பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் தமிழாசிரியர்களுக்கான இந்த பயிற்சி நிகழ்வை நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற, இங்கே நம் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களது தனியார் பள்ளிகள் இயக்கத்துடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற எங்களுடைய இணை இயக்குனர் அவர்களுக்கும், கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்கள். தொடர்ந்து ஒரு 5 பகுதிகளாக இலக்கணம், பாடப்பொருள், செய்யுள், உரைநடை, மதிப்பீடு என்கின்ற விதத்தில் பல்வேறு விதத்தில் உங்களுக்கான அந்த பயிற்சியை வழங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வை மக்களுக்கு கொண்டு செல்கிற பணியில் தங்களை முழுமையாக